நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை தான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள் அப்படின்னு ஓட்டு கேட்கிற மாதிரி டெய்லியும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க, பெரிய நன்றிகள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். நேற்று முக்கியமாக விஜய் குறித்து பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஈரோட்டில் மீட்டிங். இன்னொரு விஷயமும் தமிழ்நாட்டில் நடந்தது. நேற்று நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தாங்க. அதுவும் ஒரு பக்கம் விஜய் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் பேசுபொருளாக அதுவும் மாறி இருந்தது. அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தான் இருக்கு. எந்த அரசு? அந்த அரசு பேரை ஏன் ஒட்ட மாட்டீங்க? ஏன் அந்த அரசு பேர், அந்த அரசுனுடைய பேர் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வைக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றதான் முக்கியமாக நாம் தமிழர் கட்சி எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க நேற்று அந்த போராட்டத்தை? அது என்னமோ தெரியல, தமிழ்நாடு அப்படின்ற இந்த பேரை அப்பப்ப அப்படியே சைலண்டா அதை விட்டுறாங்க. இங்க இருக்கிற கட்சிகளோட பேர்கள் எல்லாம் பாருங்க, எல்லாத்துலயும் திராவிடம் இருக்கு, கம்யூனிசம் இருக்கு, இந்தியா இருக்கு. ஆனா தமிழ்ன்றது எந்த கட்சியோட பேர்லயுமே இல்ல. இப்ப வெற்றி கழகம், ஆமா, இப்ப தமிழர் வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி இருக்கு. பட் அவங்களோட செயல்பாடு, அவங்களோட சித்தாந்தங்கள்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி திராவிடம் தான் அவங்க பேசுறாங்க. பெரியார் அப்படின்ற அந்த கடப்பாறையை யூஸ் பண்ணுவார். அப்புறம் அவங்க பேசுறதும் பாத்தீங்கன்னா திராவிடம் தான். இலவசங்களை நேற்று சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. திராவிடத்தோட அந்த அடித்தளத்தை எந்த இடத்துலயும் டச் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா இப்ப ஓட்டு தேவை இருக்கு. ஸோ அதனால இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போது திராவிடம் அப்படின்ற அந்த நேமை யூஸ் பண்ணா இன்னைக்கு சிக்கல் ஆரம்பிக்கும். கண்டிப்பா சிக்கல் வரும். முன்னாடி கூட பரவாயில்ல, நாங்க அன்னைக்கே வச்சுட்டோங்க இந்த பேரை, இப்ப மாத்த முடியாதுன்னு சொல்லிக்கலாம். இப்ப புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு தமிழை தவிர்த்துட்டு திராவிடம்ன்ற பேரை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா விமர்சனம் வரும். ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் திராவிடம்ன்ற பேரோட தான் ஆரம்பிப்பாங்க. எம்டிஎம்கே, டிஎம்டிகே எல்லாம் அப்படிதான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கும் பார்த்தோம்னா அதுல ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. தமிழ் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுல ஒரு பெரிய ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. சவுத் இந்தியான்ற பேரை யூஸ் பண்ணுவாங்க. தென்னிந்திய நடிகர் சங்கமா, தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாத்ததுல அவ்வளவு சங்கடம். என்ன அவ்வளவு பெரிய சிக்கல்? இவங்களுக்கு கேட்டா பிசினஸ் போயிடும், அப்படி இப்படின்னு பேரை மாத்தினா என்ன ஆயிர போகுது உங்களுக்கு? அந்த ஒரு அடையாளம் சார்ந்த அந்த புரிதல், அந்த ஒரு கான்சியஸ்னஸ்பாங்கல்ல, அது வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அரசுன்னு மட்டும் இருந்தா பத்துமா? யாரோட அரசுன்றத சொல்லணும்ல. தமிழ் மக்களோட அரசு. அப்ப தமிழ்நாட்டு அரசுன்றத தெளிவா நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். அதை சொல்றதுல என்ன பெரிய சிக்கல்? கேட்டா ஏன் சார் தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த தமிழ் மொழி, தமிழ் இதெல்லாம் பேசுறதால மக்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆக போகுதா? அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, நம்ம கேட்டா வழக்கமோட சொல்ற ஒரு சாக்கு தான். அதிமுக ஆட்சி காலத்திலேயே அதை மாத்திட்டாங்க. தமிழ்நாடு அப்படின்ற பெயரை ஜெயலலிதாமையாரே அந்த ஆட்சி காலத்திலே அதை எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க திட்டமிட்டு தமிழ்நாடுன்ற பேரை எடுக்கணும் அப்படின்றது எங்க நோக்கம் கிடையாது அப்படின்றது அரசுடைய. அந்த அம்மையார் காலகட்டத்துல அவங்க செஞ்ச சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அது பண்ண முடியுது. ஸோ அவங்க செஞ்ச விஷயத்துக்கு நேர் எதிரான விஷயங்கள் உங்களால செய்ய முடியுது. அவங்க நல்லதே பண்ணாலும் அதுக்கு கேட்ட போட்டுடுறீங்க. இங்க அவங்க பக்கம் தவறு இருக்கு, ரைட்டு. அவங்க ஏதோ தவறு பண்ணிட்டாங்கன்னே வச்சுப்போம். உங்க வாதப்படி அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதை சரி பண்ணுங்க. என்ன ஆகி போச்சு? தமிழ்நாடு தான், நீங்களும் தமிழ் மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு அரசு தான். திமுகன்ற கட்சி தமிழர்களுக்கான கட்சி தான், தமிழ் மக்களால எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கட்சி தான். சோ நீங்க இந்த தவறை சரி பண்ணிருங்க. ஏன் அதை ஒரு சாக்கு போக்கா சொல்றீங்க? இப்ப தமிழ்நாடுன்ற வார்த்தையை நீங்க உள்ள கொண்டு வருவதால ஏதாவது பிரச்சனை இருக்கா? தமிழ் மக்கள் யாராவது உங்களை கேள்வி கேட்க போறாங்களா? யாராவது கோச்சிக்க போறாங்களா? எல்லாம் சந்தோஷம் தான் படுவாங்க. டக்குன்னு உடனே இதை செஞ்சிட வேண்டியதானே. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, மக்கள் போக போக இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் மேல அழுத்தம் போடணும். உங்க கட்சியோட பேரை மாத்துங்கன்னு சொல்லணும். தமிழ்நாட்டுல இருக்கும்போது தமிழ்நாடுன்னு பேரோட கட்சியை வைங்க. யாருக்கான கட்சின்றதை தெளிவுபடுத்துங்க. திராவிடம்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் இல்லையா, சொல்லு இல்லையா? குறிப்பா ஸ்பெசிபிக்கா நீங்க யாரோட ரெப்ரசன்டேட்டிவ்? தமிழ் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ், இந்த மக்களுக்கான கட்சி. நீங்க அப்ப ஸ்பெசிபிக்கா அதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஆனா எங்கேயுமே இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கவே முடியல. என்னன்னா, என்ன அரசு அப்படின்னு கேட்டா திராவிட மாடல் அரசு அப்படின்றாங்க. என்ன கட்சினா திராவிட கட்சி. என்ன நாகரிகம்? திராவிட நாகரிகம். யார் ஓட்டு போடணும்? தமிழர்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடணும். அப்ப மட்டும் திராவிடர்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது இல்ல. எங்க பெருமையான விஷயங்களை மென்ஷன் பண்ணும் பொழுதும் அந்த திராவிடம் அப்படின்ற விஷயத்தை தான் ஆட் பண்றாங்களே தவிர, ஆக்சுவலா
அந்த மக்களுடைய பெயரான அது தமிழர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. திராவிட நாகரிகம் எல்லாமே திராவிடம் தான். ஆமா, கரெக்டா ஸ்பெசிபிக்கா எலெக்ஷன்ற இடம் வரும்போது தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்களுக்கு ஓட்டு போடணும், தமிழர்களோட நலன் நாங்க தான் பாதுகாக்கிறோம், அந்த விஷயம் வரும்போது கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி ஃபியூச்சர்ல நமக்கு அந்த புரிதல் வரணும். நம்மள வேற ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறாங்கன்னா அதிகாரம் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம், நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்க இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் இந்த நேமை யூஸ் பண்றதுக்கே பெரிய தயக்கம் இருக்கு உங்களுக்கு. தமிழ்நாட்டுல பெரும்பான்மையானவர்கள் தமிழர்களாக தான் இருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழர்களுக்கான கட்சிகள் தான், தமிழர்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க பவருக்கு வரீங்க. அதை சொல்லிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? இன்ஃபேக்ட் இது தமிழர்கள் பண்ற தப்பு, தமிழர்களுக்கு தெரியணும். இந்த கட்சிகளால தமிழ் அப்படின்ற பேரை கூட உள்வாங்கிக்க முடியலன்னா அந்த கட்சிகள் நீங்க எதுக்கு ஓட் போடுறீங்க? உங்க அடையாளங்க அது. அதை வெளிப்படுத்துறதுல இவ்வளவு தயக்கம் இவங்களுக்கு. சரி, அந்த காலத்துல இந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க, ரைட், இன்னைக்கு எனர்ஜெட்டிக்கா இன்னைக்கு மாத்திரலாமே. அது மாத்தினா உங்களுக்கு பூஸ்ட் தானே, மக்கள் உங்களை பாசிட்டிவா தானே பார்ப்பாங்க. ரைட்டு, ஏதோ அந்த காலத்துல திராவிடம்ன்ற சொல்லுக்கான தேவை இருந்தது, வரலாற்று காரணங்கள்லாம் இருக்கலாம், ரைட். இன்னைக்கு ரீபிராண்ட் பண்றாங்க. இங்க இருக்கிற 6 கோடி மக்களுமே தங்களை தமிழர்கள் தான் சொல்லிப்பாங்க. கண்டிப்பா மற்ற ஆட்களும் தமிழர்கள் தான் சொல்லி எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கட்சிகளுக்கு மட்டும் என்ன இவ்வளவு பெரிய தயக்கம்? ஸோ அதை கண்டிப்பா செய்தே தீரணும். இது நடக்காம இருக்குன்னா அது காரணம் என்னன்னா, இங்க நமக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதான் உண்மை. இங்க நமக்கு தமிழ்நாட்டுல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பட் நமக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. நான் ஏற்கனவே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். யூஎஸ்ல ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க. ஸ்லேவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மற்ற நாடுகள்ல இருந்து அடிமைகளா கருப்பின மக்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்படும் போது அவங்க நீக்ரோஸ்ன்னு சொன்னாங்க. நீக்ரோஸ்ன்ற பேரு வெள்ளைக்காரன் ஸ்லேவ் மாஸ்டர் அவங்களுக்கு வச்ச பேரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கருப்பின மக்கள் ஸ்லோவா ஒன்றிணைய ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யாரு சேர்ந்து யாருக்கு எதிராக போராடுவாங்க? கருப்பா இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க நம்ம எல்லாரும் அடிமையா இருக்கும், அப்ப நம்ம தான் சேரணும். அப்ப அவங்களோட அடையாளம் அவங்களுக்கு புரியுது. அப்ப என்ன பண்றாங்க, தங்களை பிளாக்ஸ்ன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த போராடணும், ஒண்ணு சேரணும், நமக்குன்னு தனியான ஒரு நலன் இருக்கு அப்படின்ற புரிதல் வரும்போது, ஒண்ணு சேரும் போது அவங்களோட அடையாளம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுது. சோ ஒரு இடத்துல இருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் அடிமைகளா வராங்க, அப்புறம் சண்டை போட ஆரம்பிக்கும் போது அவங்களோட அடையாளம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம இங்க பிறந்தவங்களே கிடையாது, நமக்கு வேற ஒரு பூர்வீகம் இருக்கு, நமக்குன்னு ஒரு வேர்கள் வேற இடங்கள்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் தேடும் போது அவங்களுக்கு தெரியுது நம்ம ஆப்பிரிக்கால இருந்து வரோன்றது தெரியுது. அப்புறம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வரலாற்றையும் மீட் எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயாச்சு, படிக்கிறாங்க, கொஞ்சம் அறிவெல்லாம் வருது. நம்ம இங்க மட்டும் இல்ல, நம்ம உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், ஆப்பிரிக்காலையும் இருக்கும். ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாரோடய சேர்ந்து நம்ம போராடணும், நம்ம மக்களோட சேர்ந்து போராடணுன்றது புரியல் வரும்போது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்ன்றாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, அமெரிக்காவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, எதுக்கு நான் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சொல்லணும்? ஆப்பிரிக்கன் தான், ஆப்பிரிக்கன் லிவிங் இன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கன் லிவிங் இன் ஆஸ்திரேலியா. அந்த புரிதல் அதுக்கப்புறம் வருது. ஸோ அமெரிக்கான்ற இடம் ஒரு டெம்பரரியான இடம் தான், அங்கிருந்து என்ன கூட்டு நீங்க உட்கார வச்சிருக்காங்க. இந்த புரிதல் வரும்போது அவனோட அடையாளம் தெரியுது. ஸோ அவனோட அடையாளம் எப்ப கரெக்டா வெளியே வருதுன்னா, அவனுக்கு பலம் கிடைக்க கிடைக்க அவனுக்கு அந்த அவனோட அடையாளம் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் நீக்ரோன்னு அழைக்கப்பட்டப்ப அவன் பலவீனமா இருக்கான், எங்க இருந்தோ ஒருத்தன் அவனை டக்குன்னு தூக்கிட்டு வந்து இங்க போடுறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்க கிடைக்க அவனோட நிஜமான அடையாளமும் வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதனால நம்ம இன்னைக்கு நம்மளோட இந்த தமிழ் அடையாளம் ஓரங்கட்டப்படுதுன்னா அது காரணம் நம்ம அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கோம், நம்ம மோசமான ஸ்டேஜ்ல இருக்கோன்றது அது காட்டுது. கேட்டா நம்ம அறிவுஜீவிகள்லாம் சரிங்க அந்த பஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம், உடனே இங்க எல்லாம் தட்டுல சாப்பாடு வந்துருமா, உடனே நீங்க எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருவீங்களா, பொருளாதாரம் மாறிடுமா அப்படிலாம் கேட்பாங்க. அது ரைட்டு. ஆனா இது பண்றதுல உனக்கு என்ன சிக்கல்? நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதால என் தட்டுல இருந்து சோறு காணாம போகுதா? கட்சியில எல்லாம் தமிழ்னு பேர் வைக்கிறதால பொருளாதாரம் வீழ போகுதா? ஒன்னும் இல்லைல்ல, அப்ப வைக்க வேண்டியதானே. உங்களுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்காது? இப்போ கவர்னர் வந்து தமிழகம்னு சொல்லிட்டாரு, தமிழ்நாடுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. நாங்க தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லும் பொழுது இன்னொரு பக்கம் தமிழர்களுக்கான எந்த பெருமையும் கிடைக்கக்கூடாது, தமிழர்கள் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து காயினாக கூடாது அப்படின்ற ஒரு முனைப்போடு செயல்படுறாங்களோ அப்படின்னு சந்தேகம். அந்த ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா, அந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் தானே அது, நடிகர் சங்கம். அப்ப கமல்ஹாசன் நம்ம எல்லாருமே ஆக்டர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பதில் சொன்னாரு. அதுக்கு சிம்பு சொன்னாரு, அப்பெல்லாம் உலக நடிகர் சங்கம் வச்சிட வேண்டியதான்ற மாதிரி அவரு தான் பதில் சொன்னாரு. சோ அப்ப பாருங்க என்ன குறைஞ்சு போகுது.
தமிழர்களுக்கான நடிகர் சங்கம் தான் அது. தமிழ்நாட்டில் தான் நீங்க இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களை சார்ந்துதான் இருக்கீங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் இங்கதான் இருக்கு. எல்லாரும் இங்க வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப அமெரிக்கால போய் எல்லாரும் வேலை பார்க்கறாங்க, அமெரிக்கன் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவனோட அடையாளத்தை விட்டு கொடுத்துருவானா? மற்ற நாடுகள் விட்டு கொடுத்துருவாங்களா? அமெரிக்காவை கூட விடுங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான அடையாளம் கிடையாது. ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான கல்ச்சர் ட்ரெடிஷன் அடையாளம்லாம் இருக்கு. சும்மா விட்டு கொடுத்துருவானா? மற்ற நாட்டுல இருந்து எல்லாரும் வந்து சுவிஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம சுவிஸ்ன்ற பேரை யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா எல்லாரும் வராங்கல்ல, சொன்னா வேற பேரை யூஸ் பண்ணி வேர்ல்டு பேங்க் வச்சுக்கலாம். நான் யோசிப்பான், உனக்கு தேவை இருக்கு, நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், நான் இதுதான், நான் பேரை மாத்தினாலும் நான் சுவிஸ் தானே, நீ உனக்கு தேவை இருக்குன்னா வந்து கொடுத்துட்டு போ. அதே தான் இங்கேயும், எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, தேவை இருக்குன்னா நீ வந்து யூஸ் பண்ணிட்டு போ. ஆனா இருந்தாலும் இங்க இருக்கிற அந்த நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணும், அந்த ஒரு எழுச்சி ஏற்பட்டுறக்கூடாது, அந்த ஒரு கான்சியஸ்னஸ் அது ஏற்பட்டுறக்கூடாது, அந்த உணர்வு வந்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம மக்களுக்கும் அது பெருசா கிடையாது. இப்போ பழைய கட்சி இதை பண்றாங்கன்னா சரி ஓகே, திமுக அப்போல இருந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ச்சி விட்டுறக்கூடாது, மேபி கண்டினியூ பண்ணலாம், ரைட். வரக்கூடிய புது கட்சி மக்களிடையே நல்லா வரவேற்பு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதான் பண்றாங்க. என்னன்னா ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டாங்க, ஆனா பண்றதை பூரா திராவிடம் தான் பேசுறாங்க, பெரியாரை தான் தூக்குறாங்க, தமிழ் அப்படின்ற, அதாவது திமுக என்ன பண்றாங்களோ அதே தான் தமிழக வெற்றி கழகம். அன்னைக்கே பேசணுமே, பாண்டிச்சேரியில பேசும்போது பேசணுமே, ஒன்றிய பாஜக மாதிரி பாண்டிச்சேரி வேற தமிழ்நாடு வேற நாங்க பார்க்க மாட்டோம், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நம்ம எங்க இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணுன்றீங்க, அது என்ன ஒண்ணு? எதனால ஒண்ணு? ஒன்னையும் என்னையும் கனெக்ட் பண்றது என்ன? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழனையும், தமிழ்நாட்டில் கூடிய தமிழனையும், பாண்டியில் இருக்கக்கூடிய தமிழனையும், டெல்லியில் கூடிய தமிழனையும் கனெக்ட் பண்றது என்ன? தமிழ் தான். அப்ப சொல்ல வேண்டியதானே? சொல்லலையே. அது இப்படிலாம் சுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தான், நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், முடிஞ்சு போச்சு. நானும் நீங்களும் ஒண்ணுதான், நம்ம எல்லாம் ஒரே வகைரா தான். என்ன ஒண்ணு என்ன ரெண்டு, நமக்கு என்ன புரிய போகுது? இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுல இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ சிக்கல் இருக்கு. சோ திமுக உடைய 2.0 மாதிரி தமிழக வெற்றி கழகம் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்களா? அவங்க ஐடியாலஜிக்கலா அதுதாங்க. ஐடியாலஜிக்கலா அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்த்தோம்னா திராவிடம் தான். டிவிகேவோட ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்த்தோம்னா திராவிடம் தான். அவங்க பாருங்க, இப்ப நம்ம இதை கேட்டோம்னா நாங்க தான் தமிழ் தேசியமும் திராவிடமும் சொன்னோமேம்பாங்க. அதுவே பார்த்தோம்னா திராவிடம் தான். திராவிடத்தோட கிளைம் தான் அது. தமிழ் தேசியமும் திராவிடமும் டிஃபரெண்ட் கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான். ஆமா, ரெண்டு ஒண்ணுதாங்க, பேரு தாங்க டிஃபரெண்ட், செய்யற வேலை எல்லாம் ஒண்ணுதாங்கம்பாங்க. ரெண்டாவது, அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு கூற்றும் கூட. நீங்க சாதாரணமா தமிழ் தேசியம் தப்புன்னு சொன்னா கூட ஓரளவுக்கு ஓகேன்னு ஏத்துக்கலாம். ஆனா நீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான்னு சொல்றீங்கன்னா நீங்க வேற ரூட்ல தமிழ் தேசியமா காலி பண்றீங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அந்த வேலையை தான் டிவிகே ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க திராவிட சித்தாந்தத்தை ஏத்துப்பாங்க, இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை ஏத்துப்பாங்க. இலவசங்களுக்கு எல்லாம் பாருங்க, அப்படியே சைலண்டா அப்படி கோவமா பேசுற மாதிரி நேத்து வந்து இலவசங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டார் விஜய். அதெல்லாம் இலவசமே கிடையாது, மக்களோட பணத்தை வாங்கி மக்களுக்கே கொடுத்தா அது எப்படி இலவசமா மாறும்? மக்களோட பணத்தை வாங்கி எதுக்கு மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க? மக்களோட பணம் அங்கேயே இருக்கலாம்ல, பருத்தி மூட்டை அங்கேயே இருக்கலாம்ல. அதை கேட்க முடியல அவருக்கு. சோ அப்ப மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி திருப்பி மக்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஏதோ ஒரு டிரான்சாக்சன் நடக்குது. எங்க இருந்தோ வாங்கி வேற ஒரு ரூட்டுக்கு நீங்க டைவர்ட் பண்றீங்கல்ல. வெறுமனே மகாபிரபுட்டு இருந்தே வாங்கி மகாபிரபுட்ட கொடுக்குறது என்ன யூஸ் இருக்கு? சோ அது நடக்கலங்க. நீங்க பொதுவா மக்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்துன்றதெல்லாம். சோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த திராவிட அடித்தளத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வேலைகளை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. திராவிட ஃபண்டமெண்டல்ஸை விஜய் டச் பண்ணவே இல்லை, அடித்தளத்தை டச் பண்ணவே இல்லை. அவரு பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா மேலோட்டமா அவரோட மோதல் எல்லாமே பார்த்தோம்னா திமுக, இன்னும் போக்கஸ்டா போனா ஸ்டாலின், இண்டிவிஜுவல்ஸோட தான். இண்டிவிஜுவல் கூட கிடையாது, பேரோட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு அவர். திமுகன்ற ஒரு நேமோட சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஷேடோ பாக்ஸிங் தான். அதே மாதிரி ஸ்டாலின்ற ஒரு இண்டிவிஜுவலோட நேமோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால இப்ப நம்ம இதெல்லாம் பெருசா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போதுதான், ஒவ்வொரு தடவையும் மக்கள் ஏமாறும் போது இந்த தடவை அப்படி இருக்காதுப்பா அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸோட உள்ள இறங்குவாங்க. அதுக்கப்புறம் பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். கமல்கள் ஞாபகம், கமல் வரும்போது அப்படிதான். நம்ம அவருக்கு எதிராக ஏதாவது பேசணும்னா கேட்க மாட்டாங்க. அவர் எவ்வளவு பெரிய இன்டெலக்சுவல் தெரியுமா, அவரு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர் தெரியுமா. நீங்க சொல்றீங்க அரசியல் மோசமா இருக்குன்னு, இன்டெலக்சுவல்ஸ் உள்ள வந்து அவங்களை விமர்சிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தமிழ் மக்கள் மேல அக்கறையே இல்லை. இந்த பத்திரிகையாளர்களே இப்படிதான் ஆச்சா புச்சான்னு விமர்சிச்சாங்க நம்மள. இன்டெலக்சுவலுக்கே அந்த நிலைமை. நீங்க போயிட்டு ஒரு இன்டெலக்சுவலே இப்படி பண்ணிட்டாங்க. வான சீனிவாசன் சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, என்னன்னா கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மையத்தை காணாம ஆக்கண தொகுதி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. உடனே ஸ்நேகன் கொதிச்சிட்டாரு,
உங்களுடைய வெற்றி வந்து ஒரு அருவருக்கு தகுந்த வெற்றி அப்படின்லாம் சொல்லி ஸ்நேகன் வந்து கொதிச்சிட்டாரு. உண்மைதானே அது? இன்னைக்கு கட்சி இல்ல மக்கள் நீதி மய்யம்ன்ற ஒரு கட்சி இன்னைக்கு இல்ல. அந்த கட்சி இல்ல. ஆக்சுவலா நீங்க மக்கள் நீதி மையம் பார்த்தீங்கன்னா அது வெரி மச் லைக் டிவிகேவும் மக்கள் நீதி மையமும் ஏறக்குறைய ஒரே ஸ்டைல் பார்ட்டிஸ் தான். கட்சி ஸ்டார்டிங்ல இருந்தே இல்ல. ஆக்சுவலா டிவிகேன்ற கட்சி இன்னைக்கு இல்ல. ஆக்சுவலா நம்ம தான் அது இருக்குன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கோம். அது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஷெல் கம்பெனி தான். ஷெல் கம்பெனி மாதிரி ஒரு ஷெல் பார்ட்டி. அந்த பார்ட்டி ஆக்சுவலா களத்துல இல்ல. நம்ம தான் உட்கார்ந்து டிவிகேன்னு பேசிட்டு இருக்கோம். டிவிகேன்ற அந்த சொல் அதிமுக திமுக அப்படின்ற அந்த சொல் குறிக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு கட்சியை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது. டிவிகேன்றது ஒரு இண்டிவிஜுவல் குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஆக்சுவலா அது ஒரு கட்சியை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். கட்சின்னு ஒண்ணு கிடையாது களத்துல. ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். பனையூர்ல ஒரு பில்டிங் இருக்கு, அவ்வளவுதான். அது க்ளோஸ் ஆயிருக்கும் பாதி நாளும். விஜய்ன்ற ஒரு இண்டிவிஜுவல் மட்டும்தான். இவங்க இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடத்துறாங்க, அதுக்கு ஒரு ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்றாங்க, அந்த நேமுக்கு ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்றாங்க. பார்ட்டின்றது டிஃப்ரெண்ட். பார்ட்டின்றது களத்துல வேரூன்று இருக்கணும். அது விஜயகாந்த் அதை பண்ணாரு. விஜயகாந்தோட ஐடியாஸ் தப்பா இருக்கலாம், விஜயகாந்தோட அரசியல் நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா ஒரு ஆக்டரா விஜயகாந்த் வந்து ஒரு ஃபங்க்ஷனிங் பார்ட்டியை உருவாக்குனார். அந்த கட்சிக்கு செயல்பாடு இருந்தது, கட்சிக்கு ஆர்கனைசேஷன் இருந்தது, பேக்கிங் கம்யூனிட்டி இருந்தது. இதெல்லாம் வச்சுதான் அந்த கட்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த கட்சிக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கட்சிக்கு நேம் மட்டும்தான் இருக்கு. சோ கட்சியை வளர்க்கறது அதெல்லாம் வேலை கிடையாது. அந்த நேம பாப்புலரைஸ் பண்ணணும், அந்த நேம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். சோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சி நேச்சுரலா காணாம போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்டே கட்சி கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கவே இருக்காது. எம்என்எம்க்கு அதுதான் ஒரு வித்தியாசம். என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, முதல்ல எம்என்எம் வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சு, 2வது சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு காணாம போனாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக டிவிக்கே முதல்ல சட்டமன்ற தேர்தல் சந்திச்சு, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சு காணாம போறாங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும், வேற எதுவும் கிடையாது. அந்த வித்தியாசம் கூட பார்த்தோம்னா எதர்ச்சியா நடந்த வித்தியாசமா நான் பார்க்கல. ஏன்னா 24ல டிஎம்கே கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கு மேல நம்ம டீப்பா போவோம். 24ல டிஎம்கேவுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் எதுவுமே தேவையில்லை. எப்படியுமே கம்ஃபர்டபுளா அவங்க ஜெயிச்சிருவாங்க. 26 அப்படி இருக்காது. 26 வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ். பட் 21 டிஃப்ரெண்ட். 21 எப்படின்னா டிஎம்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. ஏன்னா டபுள் ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கு. இபிஎஸ் வீக்கா இருந்தாரு, கட்சிக்குள்ள 1008 பிரச்சனை. ஆனா இப்ப அப்படி கிடையாது. 26ல அதிமுக நேத்தை விட இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஸோ டிஎம்கே மோதுறதுன்றது கஷ்டம். அப்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பாயிலர் வேணும் நடுவுல. அதனால இங்க இவரு இப்ப விஜய் உள்ள என்டர் ஆகுறாரு. சோ திராவிட கட்சிகளுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலோட ஒரு வெளிப்பாடுதான் டிவிகே. இன்னொரு பக்கம் இபிஎஸ் கருத்து சொல்றாரு, இந்த கூட்டணி அப்படின்றதுலாம் வந்து தேர்தலுக்கானதுதான் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ ஏன் அதை சொல்லணும்? என்ன சொல்ல வராங்க? பிரிஞ்சிடும், என்டிஏ பிரியும் நினைக்கிறாங்களா? என்ன சொல்ல வராங்க? அதுல ஆக்சுவலா அவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, நாங்க வந்து மைனாரிட்டிஸ்க்கான பாதுகாவலர்கள்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நாங்க நல்லா அகாமடேட் பண்ணணும், திமுக பெருசா மைனாரிட்டிஸ்க்கு எல்லாம் எதுவும் பண்ணல, கூட்டணின்றது தேர்தலுக்கான ஒரு தற்காலிக விஷயம் அப்படின்ற பாயிண்டையும் அவர் சொல்றார். அதை ஏன் அந்த இடத்துல சொல்றாருன்னா, பாஜகவோட நாங்க கூட்டணி வச்சிருக்குதுன்றது இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் தான். அது தாண்டி நாங்க அவங்களோட ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. நம்பி எங்களை ஓட்டு போடுங்க, நம்பி எங்களை ஓட்டு போடுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. பாஜக எங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமே தவிர அதை தாண்டி எங்களுக்கு பாஜகவோட பெரிய ரோல் இல்லைன்றத ஒரு மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கூட முறிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அது நமக்கு தெரியல. ஆனா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூலாம் எடுக்கிறாங்கல்ல பிஜேபி, அதெல்லாம் அதிமுக விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னன்னா, இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இபிஎஸ் அதை சொல்லிட்டு கூட தேவையில்லை. ஏன்னா இபிஎஸ் என்ன செய்தாலும் மைனாரிட்டி ஓட்ஸ் வரப்போறது கிடையாது. மைனாரிட்டி ஓட்ஸ் திமுக கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ அதனால இபிஎஸ் அதை பத்தி பேசணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க மைனாரிட்டிஸை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கிறதால பிரோஜனமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ நீங்க அதை பேசுறீங்க. ரெண்டாவது, உங்க கூட இப்ப பாஜக தான் இருக்காங்க. ஸோ நீங்க பாஜகவை இப்படி லைட்டா சீன்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அதை செய்யறதுக்கும் தேவை கிடையாது. ஏன்னா அதை செய்யறதால உங்களுக்கு பிரோஜனம் இல்லை, எலக்டோரல் டிவிடென்ஸ் உங்களுக்கு வராது. எப்படியும் மைனாரிட்டிஸ் பிஜேபி அலைன்ஸுக்கு ஓட் போட மாட்டாங்க, அங்கதான் போட போறாங்க. ஸோ அது முடிஞ்சது, அந்த சாப்டர் முடிஞ்சாச்சு, அவ்வளவுதான். 24ல நீங்க முயற்சி பண்ணி பாக்குறீங்க. அலைன்ஸை உடைச்சதுக்கு அப்புறமுமே அந்த ஓட்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகல. பாஜகவோட அலைன்ஸை உடைச்சதுக்கு அப்புறமும் மைனாரிட்டி ஓட்ஸ் இங்க உள்ள வரல. சோ நீங்க இப்ப பாஜகவோட இருந்துகிட்டு
நாங்க எலெக்ஷனுக்காக தான் சேர்ந்திருக்கோம்லாம் நீங்க கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாலும் ஓட்ஸ் வராது. சோ அங்கேயும் பகச்சுக்கிட்டு இங்கேயும் உரசல் ஆமா தேவையில்லாத பண்றாங்க. இது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதனால இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல இதை டச் பண்ணாம இருக்கிறது பெட்டர். பட் இப்போ ஆஃப் லைட் பார்த்தோம்னா பாஜக ஓரளவுக்கு ஒரு லைபிலிட்டி தான். எதை வச்சு சொல்றேன்னா, ஒன்னு மைனாரிட்டி ஓட்ஸ் போயாச்சு. அதிமுகவுக்கு ட்ரெடிஷ்னலா மைனாரிட்டி ஓட் பேஸ் இருந்தது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது. அந்த ஓட் பேஸ் வந்து இப்ப கையை விட்டு போயாச்சு, திரும்பி வரவே வராது அப்படின்ற ஒரு சூழலுக்கு போயிருக்கு. 26க்கு ஃபியூச்சர் தெரியல. சரி 26 வச்சுப்போமே, 26ல வராது அப்படின்ற ஒரு சூழலை அது ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது, பாஜக எடுக்கக்கூடிய பொலிட்டிக்ஸும் பார்த்தோம்னா அது அதிமுகவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா இப்ப எலெக்ஷன்ஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. பாஜக எடுக்கக்கூடிய அரசியல் எல்லாம் பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ அவங்க ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. இந்த இஷ்யூ அதிமுகனால ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்க முடியாது. அதிமுக வந்து பாஜக போற அளவுக்கு அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அதிமுக ஒரு செக்குலர் பார்ட்டி. பாஜக மாதிரி அதிமுகவுக்கு பிஹேவ் பண்ண முடியாது. அப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னா அதனால வரக்கூடிய அறுவடை லாபங்கள் அதிமுகவுக்கு வராது, பாஜகவுக்கு தான் போகும். ஏன்னா ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் அதிமுகவோட பாஜகவால நல்லா பண்ண முடியும். சோ அதனால அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போக முடியாது அதிமுகனால. அதிமுக நடுவுல தான் இருந்தாலும். ஆனா பாஜக இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதிமுகனால அதை டிஃபெண்டும் பண்ண முடியாது. அதிமுக என்ன யோசிப்பாங்கன்னா, பிரச்சனைகள் எடுத்து பேசணும்னு யோசிப்பாங்க. திமுகவோட செயல்பாடுகள் சரியில்லை, விவசாயிகள் அரசு பிரச்சனை, ஆமா அரசு ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, செவிலியர்கள் கூட வந்து செவிலியர்கள் கிளாம்பாக்கத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரியான இஷ்யூ தான் எடுப்பாங்க அவங்க. இதுதான் அதிமுகவுக்கு லாபங்கள் தரும். இப்ப பிஜேபி எடுக்கக்கூடிய இந்த இஷ்யூ பார்த்தோம்னா அது இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. அந்த இஷ்யூஸ் அதிமுக கையில் எடுக்கிறாங்கன்னா அதனால அதிமுகவுக்கு லாபம் வராது, பாஜகவுக்கு தான் லாபம் வரும். அதிமுகவுடைய அரசியலும் அது கிடையாது. அவங்க பெரியாரு அண்ணாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. சோ அதனால பாஜகவையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக அவங்க அரசியல பண்றாங்க. எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குமோ அதான் நாங்க பண்ண முடியும். ஓகே, ஓரளவுக்கு அவங்க கட்சியை வளர்க்க முயற்சி பண்றாங்க அவங்க. ஸோ பட் எலெக்ஷன் டைம்ல அதிமுகவுக்கு அதுவும் சிக்கல் இருக்கு. ஸோ எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இல்லைங்க அவங்களும் நாங்களும் டெம்பரரியா தான் சேர்ந்திருக்கோம் அப்படின்ற ஒரு டிஸ்கிளைமரை இபிஎஸ் போட முயற்சி பண்றாருங்க. ஓகே, ஒரு பக்கம் பார்க்க போனா அதிமுகவுடைய இந்த எலெக்ஷன் ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா தலைமை தாண்டி, தலைமை வீக்கா இருக்காதெல்லாம் தாண்டி நிறைய பிரச்சனைகள் தான் அதிமுக நோக்கி வந்துகிட்டே இருக்கு. பாஜகவோட இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ அதெல்லாம் கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் டிடிவி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு எடப்பாடி அவர்களை. ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேசும் பொருளும் இருக்கு. தொடர்ந்து பெரிய நெருக்கடிகள். இவங்க வந்து திமுகவை நோக்கி போராட முடியாது அப்படின்ற அளவுக்கு அதிமுகவுக்கு தலைக்கு மேல பிரச்சனை, உட்பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதான் இப்ப அதிமுகவை நிமிர்ந்து நிக்க விடாம ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் அப்படியே ரிகவர் ஆகி வர மாதிரி தெரியும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அதிமுக. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை விஜய். அதிமுக அரசியல் அவர் பேசிட்டு இருக்காரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரையும் கொண்டு போயிட்டாரு. திமுக எதிர்ப்பு எடப்பாடி மட்டும் தான் கொண்டு போல, மற்றபடி எல்லா தலைவரையும் கொண்டு போயிட்டாரு. கம்ப்ளீட்டா அதிமுக பண்ற எல்லா வேலையும் விஜய் பண்றாரு. கட்சி மட்டும் தான் இல்ல. சோ அவரை நம்பி எல்லாரும் நம்ப மாட்டாங்க விஜய. ஆனா நம்பி ஒரு 5-10% போட்டா கூட அதிமுக ஓட்டு உடையது இல்ல. சோ அந்த ஒரு சிக்கல். ரெண்டாவது, மைனாரிட்டி ஓட்ஸ் நான் சொன்ன மாதிரி போயாச்சு. மூணாவது, சவுத்துல தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸ் வந்து கையை விட்டு போயாச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிராமின் ஓட்ஸுமே ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஒரு காலத்துல அவங்க பாஜகவை சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் அதிமுகவுக்கு ஓட் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாஜகவுக்கு ஓட் போடுறதால பிரயோஜனம் இல்லை, நம்ம திமுகவை வீழ்த்தணும்னா ஏடிஎம்கேவுக்கு தான் நம்ம போடணும்னு தெரியும். இப்போ அந்த ஓட்ஸ் வந்து சாலிடா இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ பிராமின் ஓட்ஸ் அவங்க கையை விட்டு போகுது. அது போகும்போது வரக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னா, அவங்களுக்கு கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. மீடியால, லிட்ரரி ஃபீல்ட்ல இங்கெல்லாம் நல்லா இன்டெலெக்சுவல் சர்க்கிள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஸோ கருத்துருவாக்கமும் அவங்களால பண்ண முடியும். அவங்களும் இந்த சைட் போயாச்சு. இப்ப இந்த இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அது போக நீங்க சொன்ன மாதிரி ஒரு சைட்ல டிடிவி அட்டாக் பண்றாரு, இன்னொரு சைட்ல ஓபிஎஸ் அட்டாக் பண்றாரு, இன்னொரு சைட்ல செங்கோட்டையன் அட்டாக் பண்றாரு. மாசத்துக்கு 2 பேர் கட்சியை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. இப்படி ஏதாவது ஒரு குடைச்சல் வந்துகிட்டே இருக்கு. இத டீல் பண்ண முடியல, இபிஎஸ்ஆல அதை டீல் பண்ண முடியல. ஏன்னா சுத்தி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் அது போக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவும் பார்த்தோம்னா அவங்க வேற ட்ராக்ல போறது. நிறைய நேரங்கள்ல குடைச்சலும் கொடுத்துருக்காங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்றதா இருக்கலாம், வேற சில சிக்கல்களை கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் ஷேரிங்னு வரும்போது கண்டிப்பா வேற நிறைய பிரச்சனைகளும் வரும். ஏன்னா இப்ப அதிமுக வீக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு பாஜகவுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்மளோட ஓன் பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தானே பார்ப்பாங்க. அவங்கள நம்ம தேத்துறதோ அதெல்லாம் நமக்கு சக்தி நம்ம கையில இல்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கட்சியை வளர்க்க முடியும். ஸோ அதிமுக முடிஞ்ச அளவுக்கு பறிக்க தான் யோசிப்பாங்க பாஜக.
ஓகே. ஸோ அதனால இவ்வளவு பிரச்சனைகளை இபிஎஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் இபிஎஸ் நான் பார்க்கல. ஆனா சூழல் மாறிடுச்சு. இன்னும் என்டிகே வளர்ந்துட்டாங்க, டிவிகேன்ற புது கட்சி உள்ள வருது. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பிராமின் ஓட்ஸ் அங்க ஷிஃப்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் இபிஎஸ் என்ன பண்ண முடியும்? அவரோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இதெல்லாம், அவரு செஞ்சு நடக்கிற விஷயங்கள் கிடையாது இதெல்லாம். பட் இதெல்லாம் நடக்குது. இதை ஹேண்டில் பண்ண முடியல, அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. இல்ல இப்ப யோசிச்சு பாருங்க, என்டிகே 1% வாங்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை, டிஎம்கேக்கு பிரச்சனை அப்ப. ஏன்னா டிஎம்கே தான் அந்த காலகட்டத்தில் தமிழ் அரசியல் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ அப்ப என்டிகே 1% ஓட்டு வாங்கும்போது அது டிஎம்கேக்கு சிக்கலா இருந்தது. கோர் தமிழ் நேஷனலிசம் அட்டாக் பண்ணாங்க, திமுகவோட தமிழ் அரசியல் அட்டாக் பண்ணாங்க. ஆனா 1-8 என்டிகே வளரும் போது ஏடிஎம்கேவுக்கு அது சிக்கல். ஏன்னா அது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். அது இப்ப இவங்க உள்ள வராங்க. இதெல்லாம் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்டோப்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு. ஒரு சிஸ்டம்ல வந்து டிசார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சிஸ்டம்லயும் டிசார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஒழுங்குபடுத்த முடியல, அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டப்புன்னு வெடிச்சிடும் அது. ஆனா ஒரு சமூகத்துல வந்து நீ நானும் கொஞ்ச நாளைக்கு போலாம், ஆனா ரொம்ப நாளைக்கு அப்படியே அந்த இது மெயின்டைன் ஆகாது இல்ல, அது ஏதோ ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆகும்ல. எப்பவும் இப்படிதாங்க, ஆர்டர் இருக்கும், அப்புறம் டிசார்டர் கிரியேட் ஆகும், திரும்ப ஆர்டர் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஆர்டர் இருந்தது, ஒரு ஒழுங்கு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தது, அதுக்கப்புறம் இப்ப டிசார்டர் கிரியேட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஆர்டர் கிரியேட் ஆகும். அதுவே ஒழுங்கா கிரியேட் ஆகுமா இல்ல வேற ஒரு ஒழுங்கு கிரியேட் ஆகும்? வேற ஒரு ஒழுங்கு கிரியேட் ஆகும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பார்ட்டி ஒரு அந்த டைம்ல ஒரு நேஷனல் பொலிட்டிக்ஸ் இருந்தது, அது ஒரு விதமான ஆர்டர். அப்புறம் ஒரு டிசார்டர் கிரியேட் ஆகுது, அப்புறம் திராவிட அரசியல் வருது, அப்புறம் அங்க ஒரு ஒழுங்கு இருக்கு. இப்ப இன்னொரு டிசார்டர் உருவாயிட்டு இருக்கு. இன்னும் அந்த டிசார்டர் வந்து ஃபுல்லா அரங்கேறல, பட் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ இந்த டிசார்டருக்கு அப்புறம் என்னோட நம்பிக்கை என்னன்னா, தமிழ் நேஷனலிஸ்ட் பொலிட்டிக்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆனா இங்க ஒரு டிசார்டர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நேற்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல அந்த நடைமேடை மேல உட்காந்துக்கிட்டு வந்து சிவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் அவங்கள மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக வந்து நிறைய தரப்பட்ட அரசு ஊழியர்கள் பிரச்சனை பண்றாங்க, அரசுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புறாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிபேட்டே ஆக மாட்டேங்குது. விஜய் அதை பேசிட்டாரு இதை பேசிட்டாரு டிபேட் ஆகுது தவிர இந்த மாதிரியான பிரச்சனைகள் டிபேட்டே ஆக மாட்டேங்குது. இஷ்யூஸ் ஆகணும்ல, டிபேட் அது ஆகவே மாட்டேங்குது. ஆமா, டிபேட் ஆகுறத விடுங்க, நம்ம அதை பேசினா யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, மக்களும் பார்க்க ரசிக்க மாட்டாங்க. இது ஒரு விஷயமான்னு மக்களும் கிடக்குறாங்க. என்னத்த ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க உட்கார்ந்துகிட்டு. எக்கானமின்றாங்க, அரசுக்கு பட்ஜெட் இல்லைன்றாங்க, இலவசங்களை கனெக்ட் பண்றாங்க, என்னத்த பேசிட்டு இருக்காங்க. நமக்கு வேற விஷயங்கள் நம்ம பார்ப்போம். விஜய் பாரு பஞ்சா பேசுறாரு, விஜய் டீ கோடிங் அதை பாருங்க. விஜய் இந்த வார்த்தைய என்ன அர்த்தத்துல சொன்னாரு, அதோட உள்ளர்த்தம் இதுதான். அந்த மாதிரிலாம் விஜய் பேசின விஷயங்களெல்லாம் டீகோட் பண்றாங்க. இந்த பழைய ஏன்ஷியன் ஸ்கிரிப்ட் எல்லாம் டீகோட் பண்ணுவாங்கல்ல, ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் அதுல இருக்கும். அதுல டீகோட் பண்ணி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெய்ஞானம் பிறக்கும். கம்யூனிசத்தை கூட வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்டர்பிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. வேற ஒரு காரணம், டாஸ் கேபிட்டல் எல்லாம் டீகோட் எல்லாம் பண்ணுவாங்க. இங்க பார்த்தோம்னா விஜய் ஏதோ வந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போறாரு, அதை விட்டு டீகோட் பண்றாங்க. அப்ப பாருங்க, விஜயே பயப்படுவாரு, என்னடா டீகோட் பண்ணி வேற எதாவது எடுத்துடாதீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இங்க சீரியஸான பாலிடிக்ஸ் மக்களுக்கும் இஷ்டம் இல்லை, மீடியாவுக்கும் இஷ்டம் இல்லை. ஸோ அதனால அந்த கல்ச்சரே இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. பட் இப்ப செவிலியர்களை பாருங்க, அவங்க மற்ற தொழிலாளர்கள் மாதிரி அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்க. எல்லா அரசு ஊழியர்களுமே அதிருப்தியில தான் இருக்காங்க. ஆனா என்ன சிக்கல்னா, இன்னும் அது பெருசா வெளிப்படலை. பட் எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவங்க அதை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் நெகோசியேட் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. இவங்க ரொம்ப அக்ரெசிவா போக மாட்டாங்க யூஸ்வலா, முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, நீங்க சொல்றீங்க ரைட்டு. ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல, ரைட்டு இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க, இவங்க வந்துருவாங்க, இவங்களை நம்ம ஓட்டு போடலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையே கட்சிகள் கொடுக்குதா இல்ல திமுக தானே வெற்றி பெறும் பேசிட்டே இருக்காங்க? நான் இன்னொன்னு சொல்றேங்க, இப்ப அரசு ஊழியர்களை பொறுத்தளவு அவங்க என்ன ஆப்ஷன் இருக்கு அதை யோசிச்சு பாருங்க. இப்ப ரைட், திமுக சரியில்லை, நாளைக்கு அதிமுக வந்தோடனையும் எல்லாருக்கும் 20% ஹைக்கு, எல்லாருக்கும் பணி நிரந்தரம் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? காலி இடங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவாங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நமக்கு தெரியும் ஏன் இந்த திமுக ஏன் இதெல்லாம் செய்யாம இருக்காங்க. ஃபண்ட் இல்ல. அதிமுக வந்தாலும் அதுதானே, ஃபண்ட் இருக்காது.
ஏன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் போக அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இப்ப திமுக இந்த உரிமை தொகையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் உரிமை தொகையை விட பொங்கலுக்கு 5000 கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு 5000 கொடுக்க போறாங்க, மேபி கொடுக்கலாம். அப்புறம் உரிமை தொகை கூட எக்ஸ்டெண்ட் பண்றது விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இன்னும் உள்ள கொண்டு வராங்க. அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதிமுக அதை சொல்றாங்களோ, நாங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதிமுக. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி அரசு ஊழியர்கள் எங்க இருந்து காசு கொடுப்பீங்க? அரசு கஜானால காசு இருக்காது. ரோட்ஸோட குவாலிட்டி கம்மியாகிட்டே தான் இருக்கும், ஸ்கூல்ஸோட குவாலிட்டி கம்மியாகிட்டே தான் இருக்கும், எஜுகேஷனோட குவாலிட்டி கம்மியாகும், அரசு அதிகாரிகளுக்கு ஊழியர்களுக்கு போகக்கூடிய பணம் கம்மியாக தான் செய்யும், ஃபண்ட்ஸ் இருக்காது. அப்ப நிறைய பேரை நீங்க ரெக்ரூட் பண்ண முடியாது, நிறைய வேகன்சிஸ் இருக்கதான் செய்யும், இந்த சிக்கல்லாம் இருக்கதான் செய்யும். ஸோ அப்ப அரசு ஊழியர்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எலெக்ஷன் கிட்ட வரும்போது கொஞ்சம் அழுத்தம் போட்டு ஏதாவது கொஞ்சம் பெனிஃபிட்ஸா வாங்கிக்கலாம் அப்படின்றதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். அதை தாண்டி வேற ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை தான் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சிக்கல்கள்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நாளைக்கே வேற கவர்மெண்ட் வந்தாலும் பெரிய மாற்றம் இருக்க போறது இல்லைன்னு தெரியும். எதிர்கட்சியா இருக்கும் போது எல்லாருமே நாங்க பண்ணித்தரோம் தான் சொல்லுவாங்க. திமுகவும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க செவிலியர்களுக்கு. அவங்க பண்ண ப்ராமிஸை இப்ப நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க, பெர்மனன்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க இபிஎஸ் போய் கேட்டா நாங்க வந்தா கண்டிப்பா பண்ணிடுவோம் தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க? யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எப்படி மாத்தி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை என்னோட ஸ்ட்ராங்கான தீர்க்கமான நம்பிக்கை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு யூனியனை சேர்ந்தவர்கள் மட்டும் தனியா போராடி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவங்களோட நலனை பேணி காக்க முடியாது. அவங்க சொசைட்டியோட ஒரு பார்ட். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை கிரியேட் பண்ணாதான் எல்லாரும் சேர்ந்து வளர முடியும். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்கு, அரசு ஊழியர்கள் பிரச்சனை இருக்கு, பிரைவேட் எம்ப்ளாயிஸுக்கும் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கு. அப்ப இது எல்லாமே தீரணும்னா நம்ம எல்லாம் இன்டர் கனெக்டடா மாறணும். அரசு ஊழியர்கள் தனியா இருக்கிறது ஓகே, அவங்க தனியா இந்த யூனியன் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதை தாண்டி பொலிட்டிக்கலாவும் அவங்க செயல்பட ஆரம்பிக்கணும். இப்ப ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, பொலிட்டிக்கலாவும் கைவிடப்படுறாங்க. ஜென்ரலா அரசு ஊழியர்கள் எடுத்தீங்கன்னா பொலிட்டிக்கலாவும் கைவிடப்படுறாங்க. அதான் சிக்கல். ஸோ அப்ப நீங்க பொலிட்டிக்கலா நீங்க கரெக்டா மொபிலைஸ் ஆக ஆரம்பிக்கணும். அடுத்து அதான் நடக்கும். அது செய்யும் போது தான் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை சொசைட்டில கொண்டு வர முடியும். வெறுமனே யூனியன் ஆக்டிவிட்டீஸை மட்டுமே மையமா வச்சு நீங்க லாபங்களை வெல்ல முடியாது. ஒரு பாயிண்ட் வரைக்கும் சில பெனிஃபிட்ஸை நீங்க பெற்றெடுக்கலாம். அதனாலதான் ஆர்கனைஸா இருக்காங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ட்ரெடிஷ்னலா அவங்க நிறைய விஷயங்களை வென்று எடுத்திருக்காங்க, அதனாலதான் இன்னைக்கும் அவங்க ஆர்கனைஸ்டா இருக்காங்க. பட் அதையும் தாண்டி ஒரு ப்ராப்பரான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், தொடர்ந்து நம்ம நிக்கணும்னா எல்லாரோட சேர்ந்து நம்ம செயல்பட வேண்டியிருக்கும். அதுக்கான ஸ்பேஸ் வேணும். அது நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்றது யூனியன்றதை தாண்டி பொலிட்டிக்ஸா நம்ம எல்லாரையுமே கனெக்ட் பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களையும். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.